கௌதம் டிஎச்ல குட்டீஸ் 11th தமிழுக்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். 11th பப்ளிக் எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ போன வருஷமே தூக்கிட்டாங்க. இது 2வது வருஷம். ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் பண்ணிடுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிடிஎஃப் லீகல் கோர்ஸ் அனுப்பப்படும். ஓகேவா? அதனால் பப்ளிக் எக்ஸாம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்ஸ் லீக்காக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் அப்லோட் பண்ணுவேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்ல மறந்துட்டேன். ஆனால் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? அப்படி பண்ணவங்க கூட ஆல் பட்டன் கிளிக் பண்ணிலாம் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். 16 1 மார்க்கு சேம் 12th பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு. பட் பப்ளிக் எக்ஸாம் மட்டும் கிடையாது. ஸோ 1 மார்க் பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாதுப்பா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10th நல்லா மாங்க படிப்பீங்க. 11th கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி 12th ஆரம்பிக்கலாம். பட் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. 11th பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்காமல் ஒரு மாதிரி மைண்ட் செட் அப்படி மாறிடும். திரும்பி 12th போனோடனே திரும்பி படிக்க ஆரம்பிக்கணுன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் செட் வராது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6 7 8 9 என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 11th பப்ளிக் எக்ஸாம் வச்சிருக்கலாமா, இல்லை வேணாம் ப்ரோ இதே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த 4 மார்க் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் கீழே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல் போட்டுறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 10 11 12 13 10 11 12 பார்த்துட்டிங்களா? அடுத்து 13 14 அடுத்து பகுதி 2 பிரிவு 1 பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளில் ஏதோ 2 3 எழுதணும். நீங்கள் ஒன்று சாய்ஸில் விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு செயல்னு நினைக்கிறேன். செயல் உரைநடை இலக்கணம் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4ல் 2 எழுதிக்கோங்க. 3 எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த 3ல் 2 எழுதணும். ஓகேவா? இது வந்து இலக்கண 2 மார்க்ஸ்னு நினைக்கிறேன். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? 5 வேளாண்மை மாந்திரங்கள் யாவை? கொற்கை வஞ்சி தொண்டி வளகம் குறிப்பு வரைக. சில கரெக்டாக படித்து பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது 11 எழுதுங்க. அப்புறம் இலக்கண 2 மார்க்ஸ் பாருங்கள். மொத்தம் 9 கேட்டுப்பாங்க. 9ல் நீங்கள் 7 எழுதணும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். பிறமொழி சொற்கள் தமிழாக்கம் செய்க, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதெல்லாம் ஈஸி தான். அப்புறம் கலைச்சொல் தருக, ஹார்வெஸ்டிங் ஒரு எல்லா கொஸ்டின்லையும் கேட்குறாங்க ரிப்பீட்டடாக. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதேனும் ஒன்றுக்கு இலக்கண குறிப்பு தருக. ஏதேனும் ஒன்றுக்கு இலக்கண குறிப்பு தருக. 25 பாருங்கள். அடுத்து 26 பாருங்கள். ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி தருக. அடுத்து ஏதேனும் ஒன்றுக்கு பகுவதார உறுப்பினம் தருக. 27 28 பாருங்கள். வல்லினமைகளை ஈட்டும் நீக்கும் எழுதுக. அப்புறம் மயங்கொலி சொற்களை ஒரே தொழில் அமைத்து எழுதுக. அப்போ தொழிலில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களாக மாற்றுக. இதுதான் உங்களுக்கு 9 கேட்டிருக்காங்க. 9ல் நீங்கள் 7 எழுதணும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பேர் கிராமர் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் வராது. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எனக்கும் வராது. பட் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி படிங்க. ஏன்னா தமிழில் மார்க் போச்சுன்னா டோட்டலே போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? கட் ஆஃப் தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் டோட்டல் முக்கியம் இல்லையா? ஸோ பகுதி 3 பிரிவு 1 பாருங்கள். 4 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 4ல் 2 எழுதணுங்க. நீங்கள் இந்த 4லையும் 2 எழுதணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக எழுதுங்க. 4 மார்க்காக கொஞ்சம் பெருசாக எழுதணும். ஹேண்ட் நீட்டாக எழுதுங்க. பாயிண்ட்லாம் போட்டு கரெக்டாக எழுதிங்கன்னா கொஞ்சம் மார்க் அதிகமாக கிடைக்கும். பேஜை ஃபில்அப் பண்ணுங்கள். பார்க்க நீட்டாக வச்சுக்கோங்க பேப்பரை. ஓகேவா? அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ அணி. ஓகேங்களா? உண்மை அணியை சார்ந்து எழுதுக. ஒன்று அது எழுதணும். இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அணி எழுதணும். திருக்குறள் கொடுத்துருங்க. அதுலேருந்து நீங்கள் ஒன்று எழுதணும். ஓகேவா? தீனா சுற்றப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீனா சுட்டப்புண் கூட ஆறிடும். பட் நாவனால் பேச்சால் சுட்ட புண் பார்த்தீங்கன்னா ஆறாது அப்படிங்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் எழுதணும். ஓகேவா? அதெல்லாம் ஈஸியாக எழுதலாம். அதுக்கப்புறம் பகுதி விகுதி இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக. மொத்தம் 3 எழுதணும் இதில். ஓகேங்களா? குறிஞ்சி திணையை சான்றுடன் விளக்குக. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு நயமாடலும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குது. அணி ஒன்று எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஒன்று எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நயமாடல் இருக்குது. நயமாடல் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் தமிழாக்கம் இருக்குது. மற்றவங்களுக்கு அணி நயமாடல் தமிழாக்கம் கூட எழுதலாம் நீங்கள். இந்த 4 மார்க்கா? ஸோ நீங்கள் கரெக்டாக எழுத முடியாது. நாலேஜ் ரூல்ஸ் தி வேர்ல்டு கரெக்டாக ஃபுல்லாக எழுத முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி லெட்டர் எழுதினா கூட உங்களுக்கு 2 3 மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு வராது. காதுக்கு எழுத மாணவர்களுக்கு இது. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிரா சாய்ஸ் தான். ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 44 45 46 2 இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ 1 எழுதுனா போதும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நான் அடுத்த வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து கடைசியாக உங்களோட மனப்பாட பகுதிப்பா. ஸோ ஆப்ஷன்ஸில் எதுவும் கிடையாது. நீங்கள் இதாக எழுதியாகணும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக எழுதுங்க. குறுந்தொகை பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு என்ன முடியும் குரலை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க.
இவ்வளோதான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க. எந்த டவுட்ஸ் வேணாலும் கேளுங்க. எல்லா வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டைம் டேபிளில் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி யாரெல்லாம் ஓல்டு சப்ஸ்கிரைபர்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே சில குட்டீஸ். ஸோ பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பை.